ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ வந்து பண்ணாக்க நம்முடைய ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர் தான் வந்து பண்ண கேட்டுருந்தாங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க என்னோடய ஸ்டைலில் ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு சேஞ்ச் பண்ணி வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நல்லா இருந்துச்சுனாக்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டுக்குங்க. ஸோ கூடவே வந்து பண்ணாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ பண்ணிக்கிறீங்களா? ஓகே பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட்னு சீட்டாகவும் நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோங்கனாக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ஐட்மோஷனில் இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அது கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்க சைடில் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான், அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வெபல் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்கி கீழே ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு 2 ஃபாண்டு கொடுத்துருக்கேன், அது ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே சைட்னு இருக்கா, அது கிளிக் பண்ணால் போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டுடைய அப்ரிஷியேட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஐட்மோஷனில் கொண்டு வந்துடும். ஸோ அதை வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோகம். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் இல்லை எல்லாமே நான் வந்து பண்ண கொடுத்துட்டேன். ஜஸ்ட் இதில் நீங்கள் பிக்கை மட்டும் ஆட் பண்ண மட்டும் போதும். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து பண்ணாக்கா 15K வந்து பண்ணாக்க ரீச் ஆகிட்டுங்க. ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து பண்ணாக்க ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ். ஸோ நம்ம இன்னும் கூடிய சேர்த்துல வந்து பண்ணாக்க 100K அடிக்கணும். ஸோ அது உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் எப்படி பிக்கை நம்ம ஆட் பண்ணுறது நம்ம பார்த்துடலாமா? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க நான் ஒரு கப்பல் இமேஜ் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிக்கலனாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல பிக் ஆட்னு ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே அடி குரூப் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிட்டு ஸோ எப்படி சொல்கிறது, ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிக்கு இல்லை நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணிக்கிட்டோ அவங்களுடைய பிக்கு வந்து பண்ணாக்க இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே முடிச்சல் போயிட்டு கரெக்டாக அந்த சர்க்கிளில் ஒரு சர்க்கிள் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்கு எந்த மாதிரி ஆட் ஆகிடுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படிங்க பேக் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்து பண்ணாக்க பிக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோகும். இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க அந்த மெசேஜ் மாதிரி ஒரு இமேஜ் வருது பாருங்க. ஸோ அதில் வந்து பண்ணாக்க நான் கார்ட்டூன் இமேஜ் தான் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பண்ணாக்க இதுக்கு பதிலாக ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரு இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது இருந்தாக்க அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னாக்க இப்போ நான் முன்னாடி எப்படி இந்த குரூப்பில் பிக்கு சேஞ்ச் பண்ண சொல்லி கொடுத்தனோ அதே சேம் மெத்தடில் பிக் 1, பிக் 2, பிக் 3, பிக் 4ன்னு வந்து பண்ண குரூப்பு கொடுத்துருவேன். அந்த குரூப்புக்குள்ளே போய் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக்கை சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க மெயின் பிக் எப்படி ஆட் பண்ண நம்ம பார்க்கலாமா? அதுக்கு இந்த இடத்துல வந்து பண்ண க்ரீன் கலர் பாருங்க, அதுலேயே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலெக்டரை கூட்டு இந்த ஸ்டாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த பிக் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா அது கிளிக் பண்ணாலும் போதும், கரெக்டாக அந்த எஃபெக்டில் வந்து பண்ணாக்க ஆட் ஆயிடும். உங்களோட பிக்கு கொஞ்சம் சரி ஆட் இல்லைனாக்கா இடத்துல ஃபிட்னு இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கீழே மோட்ஸில் போயிட்டு உங்களோட பிக்கு எந்த மாதிரி ஷோணுமோ அந்த மாதிரி நீங்கள் அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க.
ஓகே. நீங்கள் பிக் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு இந்த கேமரா ஆப்ஷனை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். கரெக்டாக உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்றதை நீங்கள் பாருங்கள். ஸோ அப்படி இல்லைனாக்கா அது எப்படி உங்களுக்கு சேஞ்ச் பண்ண உங்களுக்கு சொல்கிறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ணிக்கிது லைட்டு நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த இமேஜை நம்ம செலப்பேட்டி கீழே முடிச்சல் போயிட்டு இதை கொஞ்சம் நான் இந்த சைடு மூவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த குரூப்பிக்கு செலப்பேட்டு முடிச்சல் போயிட்டு கரெக்டாக அந்த சர்க்கிளில் சரி அந்த மெசேஜ் மாதிரி இமேஜ் இருப்பாருங்க அதுக்கு சென்டர் வரமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் டெஸ்ட்டு வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்து இருக்கிறதுல கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைனாக்க இப்போ நான் சொன்ன மெத்தடில் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் கெஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த கேமரா ஆப்ஷன் ஆனில் தான் இருக்கான்றது ஒரு டைம் 2 டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் ஷூட் பண்ணிக்க வேண்டாம். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ட்ரை பண்ணுறீங்கனாக்கா மறக்காமல் இன்ஸ்டாமில் என்னை டேக் பண்ணி விடுங்க. நானும் வந்து பண்ணாக்க தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ பேர் இந்த வீடியோ எடிட் பண்ணுறீங்கன்னு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணலாமா? அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டா?